السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை விரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக நபி தோழர்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எந்த அளவிற்கு தியாகத்தில் ஈடுபட்டார்கள், அதிலிருந்து நமக்கு என்னவெல்லாம் படிப்பினைகள் கிடைக்கிறது என்பதை நாம் படிப்படியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்பதை எல்லாம் கடந்த அமர்வுகளில் பார்த்திருந்தோம். ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் வாழ முடியாத சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் அங்கிருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு செல்கிறார்கள். அபிசீனியாவிற்கு சென்ற பொழுதிலும் மக்கத்து குறைஷியர்கள் அங்கும் துரத்தி வருகிறார்கள். இறைவனினுடைய வேதத்தின் மூலமாகவும் நபி அவர்கள் கற்றுத்தந்த அறிவின் மூலமாகவும் அங்கு துரத்தி வந்த அந்த இளைஞர்களையும் தம்முடைய வாதத்தால் ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்கள் தோற்கடிக்கிறார்கள். தோற்கடித்து விட்டு அபிசீனியாவிலேயே ஏராளமான ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நேற்று வரைக்கும் பார்த்திருந்தோம். நேற்று தினம் பார்த்ததிலிருந்து ஒரு சில கேள்விகள். அபிசீனியாவிலேயே தங்கியிருந்தார்கள் என்று சொன்னோம். எத்தனை ஆண்டுகள் அபிசீனியாவில் தங்கியிருந்தார்கள்? 15 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். 15 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பாக அபிசீனியாவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து கிளம்புகிறார்கள். மதீனாவிற்கு வருகிறார்கள். ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டில் மதீனாவிற்கு வந்தார்கள்? நேற்று தினம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு போர்க்களம் முடிந்ததற்கு பின்பாக வந்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தோம். என்ன போர்க்களம் தெரியுமா? ஹிஜ்ரி 7ல கைபர் போர்க்களம் நிறைவடைந்ததற்கு பின்பாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அபிசீனியாவிலேயே இருந்தார்கள். ஒரு சில மக்களுக்கு கேள்வி வரலாம், எதனால 15 ஆண்டுகள்? ரசூலுல்லாஹ் தான் முன்கூட்டியே வந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்கல்ல. ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்த உடனேயே செய்தி அனுப்பி ஜாஃபர் அவர்களை மதீனாவிற்கு வர சொல்லியிருக்கலாம் தானே என்பது போன்ற சந்தேகங்கள் ஏற்படும். நபி அவர்கள் அப்படி செய்யாததற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தது. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்பாக ஒரு சீரான சிறப்பான நிலை மதீனாவோடு கிடையாது. அங்க அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இருந்தது. எல்லா வகையிலும் அவர்களுக்கு பரவாயில்லான ஒரு நிம்மதியான சூழல் இருந்தது. ஆனால் மக்கத்து குறைஷியர்களால் இன்னும் அவர்கள் தொந்தரவு செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். ஏராளமான போர்க்களங்கள், பத்ரு போர் நடைபெற்றது, உஹது போர் நடைபெற்றது, அகல் போர் நடைபெற்றது. இப்படி ஏராளமான போர்கள் கொண்ட ஒரு காலமாக மதீனாவினுடைய ஆரம்ப காலம் இருந்தது. அதனால இவ்வளவு பெரிய சிரமத்துல அவர்கள் அங்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். அபிசீனியாவோட ஒரு சுதந்திரமான நம்முடைய மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டு தொழுகைகளை நிலைநாட்டி இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். போர் பற்றி அச்சமில்லாத ஒரு நிலையில் அபிசீனியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களே நம்ம இங்கே இழுத்து வந்து இந்த ஒரு அச்சமான சூழலை ஆழ்படுத்தி விடக் கூடாது என்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள்
அங்கேயே ஜாஃபர் அவர்கள் இருக்கிறார்கள். இறுதியாக ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிகிறது. மக்கத்து வாசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான போர் நிறுத்தம் அடைகிறது. இனிமே எந்த போரும் கிடையாது. நபி அவர்கள் மார்க்கத்தை வளர்ப்பதில் முனைப்பை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஏராளமான ஊர்களுக்கு பல தூதுவர்களை அனுப்பி அவர்களிடத்தில் தம்முடைய கடிதத்தை கொடுத்து அனுப்பி ஏராளமான மன்னர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் ஏற்பட்டதற்கு பின்பாக ஜாஃபர் அவர்கள் அங்கிருந்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக நம்மால செய்திகளை பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு நன்மையில போட்டி போடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றவர். என்ன பாராட்ட பெற்றார்னா, நீங்கள் குணத்திலும் என்னை போன்ற இருக்கிறீர்கள், தோற்றத்திலும் என்னை போன்ற இருக்கிறீர்கள். ரசுல்லா மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு குணம் இருந்திருக்கும், எந்த அளவிற்கு நல்ல தன்மைகள், மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்வது, மக்களினுடைய நலனை நாடுவது, இப்படி அனைத்திலும் சிறந்து வழங்கினார்கள். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்து விட்டது. ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், இந்த ஆண்டு நீங்க உம்ரா செய்யக்கூடாது, இந்த ஆண்டு நீங்க திரும்ப போயிடணும். மதீனாவில இருந்து உம்ரா செய்வதற்காக கிளம்பி வருகிறார்கள். ஹுதைபியாங்கிற இடத்திலேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அங்க தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டு ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. இந்த வருடம் நீங்க உம்ரா செய்யாம கிளம்பி போயிருங்க, அடுத்த வருடம் நீங்க உம்ரா செய்ய வரலாம். வந்து உம்ரா செஞ்சு முடிச்சோட 3 நாளைக்கு மேல தங்கி இருக்க கூடாது. அப்படி நீங்க உம்ராக்கு ஊருக்குள்ள வரும் பொழுது உங்களினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உரைக்குள்ளதான் வச்சிருக்கணும், ஆயுதங்களை வெளியே காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி ஏராளமான நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நிறைவேறி முடிந்தது. இப்ப அடுத்த ஆண்டு உம்ராவிற்காக மக்காவிற்கு செல்கிறார்கள். மதீனாவில இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமே உம்ரா செய்யறதுக்காக மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி செல்கிறார்கள். மக்காவுக்கு போறாங்க, அங்க போய் உம்ராலாம் செய்யறாங்க. உம்ராலாம் முடிஞ்சு 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3 நாட்கள் நிறைவு பெற்றவுடன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு காபிர்கள் எல்லாரும் 3 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த இஸ்லாமியர்களுக்கு இருந்து கிளம்புற மாதிரி தெரியல, நம்ம போய் சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு சில காபிர்கள் வருகிறார்கள். வந்து விட்டு அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், உங்களினுடைய தோழர்கள் இடத்தில் சொல்லுங்கள், குல்லி சாஹிபிக்க உஹ்ருஜ் அன்னா ஃபக்கத் மலல் அஜல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க கிளம்பிடுங்க. அதுதான் ஒப்பந்தம். 3 நாள் தான் நீங்க தங்கி இருக்கணும். 3 நாள் உங்களுக்கான அவகாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க புறப்படுவதற்கான நேரம் வந்து விட்டது, கிளம்புங்கள் என்று சொல்லி காபிர்கள் வந்து அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் தகவல் கொடுக்கிறார்கள். நபி அவர்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்பதான் கிளம்பி போறாங்க. மக்காவிலிருந்து போகக்கூடிய சூழல், அவர்களுக்கு பின்பாக ஒரு சிறுமியினுடைய சத்தம் கேட்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய படை மக்கால இருந்து கிளம்பி போவது, நகர்ந்து போகிறார்கள். அந்த படைக்கு பின்னால் ஒரு சிறுமி அப்படியே அந்த படையை பின்தொடர்ந்து கொண்டு கத்திக்கொண்டே வருகிறார்கள். யா அம்மி யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே சிறிய தந்தையே அப்படின்னு அந்த சிறுமி அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறு சிறுமி பின்னால் அப்படியே பின்தொடர்ந்து வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கு ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சிறுமி யாரு தெரியுமா? அந்த சிறுமி யார்? ஒரு அனாதையான ஒரு சிறுமி. யாரினுடைய மகள் தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு அவர்களினுடைய மகள். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வீரர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தியை கேட்டு மக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான காபீர்கள் இஸ்லாமியர்களை தொடுவதற்கே அஞ்சி நடுங்கினார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வீரர். உஹது போர்க்களத்தில் இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக அவர்களினுடைய மகள், இந்த மகள் தான் இப்பொழுது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை இல்லாத அனாதையான ஒரு சிறுமி, யாரினுடைய ஆதரவும் இல்லாமல் மக்காவிலேயே ஒரு சில ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது மதீனாவிலிருந்து தம்முடைய சிறிய தந்தை வந்தவுடன் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு பின்பாக செல்கிறார்கள். பொதுவாக எல்லாரையும் பார்த்து கூப்பிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கவனித்து விடுகிறார்கள். இந்த சிறுமியை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிறுமியை வேகமாக சென்று தூக்கி அணைத்துக் கொள்கிறார்கள். அணைத்துக் கொண்டு தம்முடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கொடுக்கிறாங்க. இந்த சிறுமியை நல்ல முறையில பார்த்துக்கோ, என்னுடைய தந்தையினுடைய சகோதரனினுடைய மகள். அபுதாலிப் அவர்களும் ஹம்சா அவர்களும் சகோதரர்கள், அவர்களினுடைய மகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நம்ம நல்ல முறையில பார்த்து பராமரிக்க வேண்டும், இவங்களை நல்ல முறையில வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய மனைவி இடத்தில் கொடுக்கிறார்கள். எப்படி அவங்க அந்த சிறுமியை தூக்கினோட ஏராளமான சஹாபாக்கள் போட்டிக்கு வருகிறார்கள். அப்படி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் போட்டிக்கு வராங்க. இல்ல
நீங்க எப்படி அந்த சிறுமியை எடுத்து வளர்க்கலாம்? அவர்களை வளர்ப்பதற்கு நான் தான் தகுதி உடையவன். அந்த சிறுமியை யான்ட்ட தாங்க, நான் தான் வளர்க்கணும் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் முன் வருகிறார்கள். நன்மையை இழப்பதில் எந்த சகாபாக்களுக்கும் விருப்பம் கிடையாது. ஒரு விஷயம் நன்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல ஆளா நம்ம இருக்கணும் என்கின்ற ஆர்வம் எல்லா சகாபாக்களிடத்திலும் நம்மால் பார்க்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒருவர் இருந்தார், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன். அவர் வந்து கேட்கிறாரு, அதெல்லாம் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே வளர்க்க வேணாம், அந்த சிறுமியை யார்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்ல முறையில பாத்துக்கிறேன். நன்மைக்கு எப்படி ஒரு போட்டி நடக்கிறது என்று பாருங்கள். எதனால இப்படிப்பட்ட ஒரு போட்டினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அன வ காஃபிலுல் யதீமி ஹாக்கலா ஃபில் ஜன்னah, நானும் அனாதைகளை ஆதரித்தோடு மறுமை நாளில் இப்படி இருப்போம். மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் இருப்பார்கள். நீங்க அனாதை ஆதரித்து வந்தால் நீங்களும் என்னோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றோடு ஒன்றாக இருக்கலாம். நபி அவர்களோடு மறுமையில நம்ம இருக்கணும், சொர்க்கத்தில் இருக்கணும்னா அதற்கான மிக முக்கியமான அமல் அனாதைகளை நாம் ஆதரிக்க வேண்டும். அந்த நன்மையை யாருமே இழப்பதற்கு தயாராக 3 பேரும் ஓட்டி போடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, நான் இந்த சிறுமி எடுத்து பராமரித்து வளர்ப்பேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் சகோதரர்கள், அண்ணன் தம்பி, ஒரே அத்தாவிற்கு பிறந்தவர்கள். அண்ணனும் தம்பியை சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு ஆள் ஸைத் இப்னு ஹாரிஸா, 3 பேரும் சண்டை போடுறாங்க. அதனால அந்த குழந்தை நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன். 3 பேருக்கு மத்தியில சண்டை. அதுல முதலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறாங்க, இந்த சிறுமியை வளர்ப்பதற்கு எனக்குத்தான் நிறைய தகுதி இருக்கு. எதனால தெரியுமா? இந்த சிறுமி அவர்கள் என்னுடைய சிறிய தந்தையின் மகள், அதனால நான் தான் வளர்ப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய கருத்தை வைக்கிறார். என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், அதனால இவர்களை நான் வளர்ப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்டு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அண்ணன் தம்பி தானே, அவர் சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் சிறிய தந்தையினுடைய மகள், எனக்கும் உங்க சிறிய தந்தையினுடைய மகள் தான். அதுபோல் கூடுதலாக ஒரு தகுதி எனக்கு இருக்கு. என்ன தகுதினா, அந்த சிறுமியினுடைய சிற்றன்னை, அவர்கள் என்னுடைய தாயினுடைய சகோதரி, அவர்கள் என்னுடைய மனைவியாக இருக்கிறார்கள். என்னுடைய மனைவியார்னா இந்த சிறுமியினுடைய தாயினுடைய சகோதரி, இவர்கள் என்னுடைய சிற்றன்னை, என்னுடைய மனைவியாக இருக்கிறார்கள். எனக்கு 2 தகுதி இருக்கு. இந்த சிறுமியார்னா என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், அது மட்டும் இல்ல, இவர்கள் என்னுடைய சிற்றன்னை, என்னுடைய மனைவி, எனக்கு 2 தகுதிகள் இருக்கிறது. நான் தான் இவர்களை வளர்ப்பேன். அண்ணனும் தம்பி எப்படி ஒவ்வொரு வாரத்தை வச்சு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸைத் இப்னு ஹாரிஸா அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட எந்த பாயிண்டும் கிடையாது. அவர் என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகளும் கிடையாது, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வாதமும் கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய சகோதரனுடைய மகள். உண்மையிலேயே சகோதரர்லாம் கிடையாது, கொள்கை சொந்தங்கள். கொள்கை ரீதியாக அவர் எனக்கு சொந்தம். ஆதமினுடைய மகன்கள் எல்லாருமே சகோதரர் தானே. அதை அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா, அந்த சிறுமி என்னுடைய சகோதரனுடைய மகள், எனக்கு கொடுத்துருங்க, நான் பராமரிச்சுக்கிறேன். 3 பேருமே யாருமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. யாராவது 2 பேர் விட்டாதானே ஒருத்தர் எடுத்து போய் பராமரிக்க முடியும். நன்மைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மை நான் இழந்துடக்கூடாது என்கின்ற போட்டி உச்சகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இறுதியாக இந்த ஒரு குழப்பம், இந்த ஒரு பிரச்சனை, யாருக்கு கொடுக்கிறது என்பதுல ஒரு பிரச்சனை. இந்த ஒரு விசாரணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறது. 3 பேரும் போட்டி போடுறோம். இந்த சிறுமி யாராவது ஒருத்தவங்க தானே போக முடியும், யாராவது ஒருத்தங்க தானே வளர்க்க முடியும். 3 பேரும் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், அதுவும் இருக்கு. இவர்கள் என்னுடைய சாட்சி சிற்றன்னை, என்னுடைய மனைவியாக இருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அப்பொழுதும் அதைத்தான் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரியினுடைய மகள். நபி அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்ஹாலத்து பி மன்சிலத்திற்கும், சிற்றனைன்னு சொல்றீங்க, சிறிய தாய் என்பது அவர்களினுடைய தாயாருக்கு சமம் தான். தாய் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமா சிறிய தாய்க்கு தான் அதனுடைய உரிமை இருக்கிறது. அதனால ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், நீங்களே இவர்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3 பேருமே போட்டி போடுறாங்க ஒரு நன்மைக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயங்களை பார்த்து விட்டு ஜாஃபர் அவர்களுக்கு அந்த சிறுமி எடுத்து வளர்க்க சொல்லி அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். அத்தோட ரசூலா முடிச்சிருது. 3 பேரையும் அழைத்து அவர்களினுடைய மனம் லோகான வகையில அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், அன மின்க வ அன்த மின்னி, அலியே நீங்கள் என்னை சார்ந்தவர், நான் உங்களை சார்ந்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு இந்தான்னு சொல்லிட்டோம், அவர் மன வருத்தப்பட்டு கூடாது. அதனால நபி அவர்கள் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட தலைவராக நபி அவர்கள் இருக்கிறார்கள். அலி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் உங்களை சார்ந்தவர், நீங்கள் என்னை சார்ந்தவர். இந்த வார்த்தையை ரசூலா பெரும்பான்மையாக சொல்ல மாட்டாங்க.
அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அலி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இப்பொழுது சொல்லப்பட்ட பாராட்டு தான் அது. ஜாஃபரே, அஷ்பஹ்த ஹல்கி வ ஹுலுகி, நீங்கள் தோற்றத்திலும் என்னை போன்றே இருக்கிறீர்கள், குணநலன்களிலும் என்னை போன்றே இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட குணத்திற்கு சொந்தக்காரராக ஜாஃபர் அவர்கள் இருந்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அந்த மௌலானா, நீங்கள் நம்மிடத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒருவராக இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பு மகன். அதைத்தான் சொல்கிறார்கள். இப்படி சொல்லி நீங்களும் ஒரு நன்மையில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று 3 நபர்களுக்கு மத்தியில் ஒரு சில நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுத்து முடிக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் எந்த அளவுக்கு நன்மைக்கு போட்டி போட்டுருக்காரு பாருங்க. ஒரு நன்மை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நன்மையிலிருந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது, அந்த நன்மை நமக்குத்தான் சொந்தமாகணும் என்கின்ற பிடிவாதம் அவர்களுக்கு மத்தியில் இருந்து. இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஒரு அனாதையை ஆதரிப்பது தம்முடைய சிறிய தந்தையினுடைய மகன், கிட்டத்தட்ட ஒரு தூரத்து சொந்தத்தை போன்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களை ஆதரிப்பதிலேயே இந்த அளவுக்கு ஒரு போட்டி. ஆனா இன்றைய காலகட்டம் எப்படி தெரியுமா? தாய் பெற்றெடுத்த தாயாக இருப்பார்கள், அவர்களை பராமரிப்பதுல போட்டி. எப்படி போட்டி? நான் தான் பராமரிப்பேன், நீ தான் பராமரிப்பேன் போட்டி கிடையாது. நீ தான் பராமரிக்கணும், நான் தான் பராமரிக்க மாட்டேன் என்பதில் போட்டி உண்டாகிவிட்டது. ஒரு தாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு 3 மகன் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த தாய் எப்படிலாம் நினைச்சிருப்பாங்க, இந்த 3 மகன்கள் வளர்ந்து வந்து நம்ம நல்ல முறையில பார்த்துக்குவாங்க, நல்ல முறையில பராமரிச்சுக்குவாங்க என்பதெல்லாம் அந்த தாயினுடைய கனவாக இருந்திருக்கும். அந்த கனவை எல்லாம் ஒரே அடியாக அளிக்கின்ற வண்ணமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சூழ்நிலையே தலைகீழா மாறி, தாய் எனக்கு எதுவுமே செய்யல, நான் எதுக்கு பார்த்துக்கணும், பரவாயில்ல நம்மளுடைய தங்கை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், நான் பார்த்துக்க மாட்டேன், நானும் பார்த்துக்க மாட்டேன். இதை போன்ற போட்டிகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இதுவும் போக ஜாஃபர் அவர்கள் அதிகமாக ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிரமப்படக்கூடியவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பத்தி நமக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப எதுவுமே இல்லாம, சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்காம, ஒரு சில நேரத்துல எல்லாம் பள்ளி வாசல்ல வைத்து அமுக்கிக்கிட்டு படுத்து கிடப்பார், பசியை அடக்குறது. அந்த மாதிரி நேரத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் அதிகமாக பசியோடு இருப்பேன், மக்கள்கிட்ட சென்று கேட்பதற்கு தயங்கி எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறது பதிலா, இப்ப அக்ரீனி அப்படின்னு சொன்னா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம். அப்படி கேட்கறது பதிலா அக்ரீனி, எனக்கு ஏதாவது ஓதி காட்டுங்க, ஏதாவது செய்தி சொல்லுங்க நான் கேட்பேன். சாப்பாடு தாங்கன்னு கேட்கறதா நோக்கம். அதை கேட்பதற்கு சுயமரியாதை தடுத்து வார்த்தையை மாத்தி நான் கேட்டுட்டு, ஆனா உள்ளத்துல இப்படி இருக்கும்னா, இவர் வார்த்தை என்னன்னா ஏதாவது ஓதி காட்டுங்கன்னு வார்த்தையா இருக்கும். ஆனா உள்ளத்துல என்னன்னா நம்மளுடைய எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சாப்பிட கொடுக்கணும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கும். இந்த அளவுக்கு பசியில் இருக்கும் பொழுது அபூ ஹுரைரா சொல்கிறார், எங்களுக்கு பல முறை உணவளித்தது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். அவர்கள் ஏழைகளின் மீது ஏராளமான அன்பு கொண்டவராக இருந்தார், எங்களுக்கு அதிகமாக உணவளிப்பவராக இருந்தார், வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துலலாம் எப்படின்னா, ஜாஃபர் அவர்களிடத்திலே ஒண்ணு இருக்கார், ஒரு பை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வருவாராம். ஒரு பை, அந்த பை என்னன்னா நெய் பை, நெய் அதுலதான் ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த பையை எடுத்து வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாரு. அந்த பையில எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாத பை. அவர்கிட்ட ஜாஃபர்ட்டே ஒண்ணு இருக்காது. அந்த பையை எடுத்து வந்து எங்களிடத்துல கொடுப்பார். அந்த பையை கிழித்து அதில் இருக்கக்கூடிய நெய்களை நாங்கள் எங்களினுடைய நாட்கள் நக்கி உண்பவர்களாக இருந்தோம். எதுவுமே இல்லாத சூழல்ல தம்மிடத்துல எதுவும் இல்லைனா என்ன இருக்கோ அதையாவது கொடுப்போம் என்கின்ற மிகப்பெரிய நற்குணமுடையவர்களாகவும் ஏராளமான நன்மைகளை செய்பவர்களாகவும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் இருந்து வந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர் இறுதியாக எந்த அளவிற்கு தம்முடைய உயிரையும் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார் என்கின்ற வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம். வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.